ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். ஐடிசி சோலா கிராண்டுக்கு லஞ்ச் டின்னர் முடிச்சுட்டு வரும்போது பியூட்டிஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபெராரி கார்ஸோட டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. ஸோ அந்த காரை பார்த்தோட என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தாரு, அண்ணா நீங்கள் காரை பாருங்களே, காரோட வாய்க்குள்ளாரு. நான் எப்படி நினைப்பேன்னா, இது கெத்தா ஒரு கார் வாங்குறது இல்லை இந்த மாதிரி ஷோ காட்டுறது கெத்தா, இல்லை இந்த மணியை நீங்கள் எங்கேயாவது ஒரு ஹோட்டலோ ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியில் ஒரு லேட்டஸ்டே ஒரு அட்வான்ஸாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு லோன் எடுத்து ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்கி அதில் ஒரு 30-40 பேருக்கு வேலை கிடைக்கிறன்னு பார்த்தா அதுதான் கெத்து நான் ஃபீல் பண்ணுறேன். ஐ மைட் பி ராங் ஹியர். நான் எல்லாம் என் ஸ்டாஃப் கிட்ட எப்பவுமே சொல்லுவேன், அவங்க போய் லேட்டஸ்ட் ஐஃபோன் வாங்குற மாதிரி நீ வீடு வாங்கிட்டே தான் நான் கேட்பேன். ஸோ இதுதான் கெத்து நான் ஃபீல் பண்ணுறேன். நான் நினைப்பேன் ஒருவேளை நம்ம தான் பெரிய கஞ்சமோ இல்லை இவங்கெல்லாம் வாங்குறாங்களோ நம்மளால தான் அஃபோர்ட் அப்படி யோசிக்கிறத விட நான் என்ன நினைப்பேன், இன்னும் நிறைய அவுட்லெட்ஸ் ஓப்பன் பண்ணணும், இன்னும் நிறைய அந்த காசை எடுத்துறது 4 இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் 100 பேர் 200 பேருக்கு வேலை கொடுக்கணும்னு நான் நினைச்சா அது என்னோட கெத்து நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ சில பேருக்கு கார்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சு ஒரு கார் வாங்கியிருக்கீங்க, இப்போ பிஸ்னஸ் பண்ணுறீங்க 1 கோடி ரூபாய்க்கு, அந்த கார் வந்து டிப்ரிசியேஷன் ரைட் ஆஃப் இருக்கு, அந்த மாதிரி இருந்தால் ஓகே. பட் அதர்வைஸ் இந்த எக்ஸ்ட்ராகவென்ட் ஷோ ஆஃப்ங்கிறது அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் எது கெத்துனா நீங்கள் வந்து அந்த மணியை கரெக்டாக யூஸ் பண்ணி அந்த வேல்யூ புரிஞ்சு கரெக்டாக யூஸ் பண்ணுறது தான் கெத்துன்னு நான் ஃபீல் பண்ணுறேன்.